எருசலேமில் இயேசு. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் ஏறிப்போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார் என்னும் செய்தி பிரபலமாகிறது. எருசலேமில் பஸ்கா பண்டிகை வரப்போகிறது. அதற்காக திரளான ஜனங்கள் எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் எருசலேம் ஊரைச் சேர்ந்தவர்கள் அல்ல, சுற்றிலும் உள்ள ஊரில் இருந்து எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். எருசலேமில் உள்ள ஜனங்களோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொலை செய்ய ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஆனால் பஸ்கா பண்டிகைக்காக எருசலேமில் கூடி வந்திருக்கும் வெளியூர் ஜனங்களோ இயேசு கிறிஸ்துவின் மீது பிரியமாக இருக்கிறார்கள். எருசலேமில்தான் தேவாலயம் இருக்கிறது. எருசலேம் ஊரார் தேவாலயத்திற்கு அருகிலேயே வாசம் பண்ணினாலும் தேவாலயத்தின் கர்த்தரை விட்டு தூரமாக விலகியே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து செல்லும் இடங்களில் எல்லாம் நன்மை செய்கிறார், வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குகிறார், தம்முடைய வார்த்தைகளை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார். இவற்றை எல்லாம் எருசலேமுக்கு வெளியிலே இருக்கிற ஜனங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் அவரை பார்க்காதவர்கள் இப்போது எருசலேமுக்கு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்கும் அவரை வரவேற்பதற்கும் ஆவலாக கூடியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது தங்களுக்கு இருக்கும் மதிப்பையும் மரியாதையையும் வெளியூர் ஜனங்கள் எருசலேமில் உள்ள ஜனங்களுக்கு வெளியூர் ஜனங்கள் சாட்சியாக அறிவிக்க கூடியிருக்கிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இவர்களுடைய ஊரில் அற்புதங்களை செய்திருக்கலாம். இவற்றை எல்லாம் இவர்கள் தங்கள் கண்களால் கண்டு இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கலாம். இந்த ஜனங்கள்தான் இப்போது எருசலேமுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமையை பற்றி எருசலேமில் உள்ள ஜனங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கப் போகிறார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட ஜனங்கள் ஒருவேளை பக்தியுள்ள யூதர்களாக இருக்கலாம். இவர்கள் பஸ்கா பண்டிகை வருவதற்கு முன்னே தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டில் இருந்து எருசலேமுக்கு வந்திருக்கிற யூதர்களாக இருக்கலாம். எருசலேமில் உள்ள யூதர்களை விட நாட்டில் இருந்து வந்திருக்கும் யூதர்கள் தேவ பக்தி மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். தாங்கள் அசுத்தமானவர்கள் என்றும் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் உணர்ந்து தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு பண்டிகைக்கு முன்பாகவே எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் எருசலேமில் உள்ள யூதர்களோ அசுத்தம் உள்ளவர்களாகவும் தீட்டுள்ளவர்களாகவும் இருந்தாலும் தாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள் என்னும் உணர்வு அவர்களிடத்தில் இல்லை. தேவபக்தி உள்ளவர்கள்தான் தேவனை மகிமைப்படுத்த சமயம் பார்த்து கொண்டிருப்பார்கள். பக்தி இல்லாதவர்கள் தேவனை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இயேசு எருசலேமுக்கு வந்திருக்கிறார் என்று தேவபக்தியுள்ள ஜனங்கள் கேள்விப்பட்டு அவரை வரவேற்று மகிமைப்படுத்த கூடி வருகிறார்கள். இந்த ஜனங்கள் அதிகாரிகளோ பிரபுக்களோ சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளில் உள்ளவர்களோ அல்ல. இவர்கள் சாதாரண ஜனங்கள். இவர்கள்தான் தாங்கள் விசுவாசிக்கும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான்களும் பிரபுக்களும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை விட சாதாரண ஜனங்களே அவரை அதிகமாய் மகிமைப்படுத்துகிறார்கள்.
மனுஷன் முகத்தை பார்க்கிறான், செல்வந்தர்களையும் பிரபுக்களையும் அவர்களுடைய முகத்தை பார்த்து மகிமைப்படுத்துகிறான். ஆனால் கர்த்தரோ மனுஷருடைய இருதயத்தையே பார்க்கிறார். தம்மை பின்பற்றி வருகிறவர்கள் பிரபுக்களா, ஐஸ்வர்யவான்களா, படித்து பட்டம் பெற்றவர்களா, பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவர்களா என்று பார்க்காமல் அவர்களுடைய இருதயத்தையே பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷருடைய வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கே மதிப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்திருக்கிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள். இதற்கு முன்பு இவர்கள் எருசலேமிலே இயேசுவை தேடிக் கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, இயேசு பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டவர்கள் இப்போது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்விப்படுகிறார்கள். இதனால் இவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்து இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். பஸ்கா பண்டிகைக்கு முந்திய 4வது நாள், நிசான் மாதம் 11ஆம் நாள், இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்கு 2ஆம் முறையாக பவனி வரும் நாள். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவை விட்டு வருகிறார். எருசலேமில் இருந்து திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறார்கள். இயேசு எருசலேம் பட்டணத்திற்காக அழுகிறார். அவர் தேவாலயத்திற்குள் சென்று அங்கு சுற்றி பார்த்துவிட்டு மறுபடியும் பெத்தானியாவிற்கு திரும்பி வந்து இரவில் தங்குகிறார். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பவனியாக வருகிறார். அப்போது எருசலேமிலே பண்டிகைக்கு வந்திருந்த திரளான ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு போகிறார்கள். அப்போது ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். யோவான் தன்னுடைய தரிசனத்திலே சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற தேவனை தரிசித்தான். இந்த தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவ்வாறு விவரிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ, சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7, 9, 10. பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் எருசலேமிலே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிக்கும் போது, இந்த தரிசனம் சிங்காசனத்திற்கு முன்பாக ஆர்ப்பரிக்கிற ஜனங்களைப் போல இல்லாவிட்டாலும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று ஸ்தோத்தரிக்கிற தரிசனம் போல இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆர்ப்பரிக்கிற ஜனங்கள் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். குருத்தோலைகளை பிடிப்பது வெற்றிக்கு அடையாளம். யுத்தத்தில் வெற்றி பெற்று தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி வருகிற ராஜாவை தேசத்து ஜனங்கள் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆரவாரத்தோடு வரவேற்பார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக இந்த உலகத்தின் அந்தகார சக்திகளையும் வல்லமைகளையும் ஜெயித்திருக்கிறார். உலகத்தின் அந்தகார வல்லமை இன்னும் பூரணமாக இந்த உலகத்தை விட்டு நீங்கி போய்விடவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய சிலுவையில் அந்தகார சக்திகள் எல்லாம் தோற்று போயிற்று. இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிற ஜனங்கள், ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். ஓசன்னா என்னும் வார்த்தைக்கு எங்கள் தேவனுக்கு ரட்சிப்பு அல்லது ரட்சிப்பின் தேவன் என்று பொருள். இந்த ஜனங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆர்ப்பரித்துக் கொண்டு வருகிறார்கள். ஓசன்னா என்னும் வார்த்தையில் ரட்சிப்பு என்னும் பொருள் இடம் பெற்றிருக்கிறது. இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேலின் ராஜாவாக அங்கீகரிக்கிறார்கள். அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறார் என்றும் அங்கீகரித்து ஆர்ப்பரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவரை ராஜா என்று கூறும்போது அவருடைய மகிமையும் கனமும் அந்த வார்த்தையில் வெளிப்படுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை
நம்முடைய ராஜாவாக அங்கீகரித்து அவரை துதிக்க வேண்டும். ராஜாவின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேசியாவாகிய ராஜா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். பல வருஷங்களாக யூதர்கள் மேசியாவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேசியாவாக வரப்போகிறவர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பார் என்று யூதர்கள் விசுவாசிக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் வாழ்க என்றும் இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்றும் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஓசன்னா என்று கூறும்போது இயேசுவின் ராஜ்யம் வாழ்க என்னும் பொருளும் வெளிப்படுகிறது. ஜனங்கள் ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கும் போது அந்த வார்த்தையின் மூலமாக அவர்கள் 3 காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அவையாவன: தேவனுடைய ராஜ்யம் அதன் வெளிச்சத்திலும் அதன் ஞானத்திலும் அதன் வல்லமையிலும் அதன் ஆற்றலிலும் வருவதாக. தேவனுடைய ராஜ்யம் ஜெயம் பெறுவதாக. தேவனுடைய ராஜ்யம் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக. இம்3 காரியங்களுக்காகவும் ஜனங்கள் ஓசன்னா என்று கூறி ஜெபிக்கிறார்கள். ஓசன்னா என்னும் வார்த்தையில் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அல்லது ராஜா நித்திய காலமாக வாழ்க என்னும் பொருளும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவை வரவேற்க கூடியிருக்கிற ஜனங்கள் அவரை எருசலேமுக்குள் வரவேற்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா எருசலேமுக்குள் வருவாராக என்று கூறி அவரை ஆர்ப்பரித்து வரவேற்கிறார்கள். இவர்களைப் போலவே நாமும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திற்குள் ஆர்ப்பரித்து வரவேற்க வேண்டும். நம்முடைய இருதயத்திற்குள் வருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நம்முடைய இருதயத்தில் விசுவாசத்தோடு அவரை வரவேற்க வேண்டும். ஓசன்னா என்பது அரமாயிக் மொழிச்சொல். ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஆண்டவரே எங்களுக்கு உதவிச்சு புரியும் என்பது இந்த வார்த்தையின் பொருள். கழுதை குட்டி அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்குள் வரும்போது அவர் ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போகிறார். கழுதைக்குட்டி ஒரு சாதாரண மிருகம். அந்த குட்டியின் மீது அவர் மாத்திரமே ஏறி போகிறார். அவரை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். சாதாரணமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய கால்களால் நடந்துதான் ஒவ்வொரு ஊராக பிரயாணம் பண்ணுவார். கால்களால் நடப்பதை விட கழுதைக்குட்டியின் மேல் ஏறி போவது அவருக்கு மேன்மையான பிரயாணமாக இருக்கிறது. இந்த உலக பிரகாரமாக பார்க்கும்போது கழுதைக்குட்டியின் மேல் ஏறி போவது மரியாதைக்குரிய பிரயாணம் அல்ல, மிகவும் சாதாரணமான பிரயாணம். வேறு வழி எதுவும் இல்லை என்றால்தான் கழுதைக்குட்டியின் மீது ஏறி போவார்கள். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் ராஜாவாக வருகிறார். உலக பிரகாரமாக பார்க்கும்போது கழுதைக்குட்டி ராஜாவின் வாகனம் அல்ல. தேவனுடைய ராஜ்யமும் இந்த உலகத்திற்கு உரியதோ அல்லது உலக பிரகாரமானதோ அல்ல. தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரியது. ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வரும்போது உலக பிரகாரமான ஆடம்பரத்தோடும் ஆரவாரத்தோடும் வரவில்லை. இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவராக எருசலேமுக்கு வருகிறார். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருவது வேத வாக்கியத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. சீயோனின் ராஜா கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. கழுதைக்குட்டி மெதுவாகத்தான் நடக்கும், குதிரையைப் போல வேகமாக ஓடாது. வேகமாக ஓடாவிட்டாலும் நிச்சயமாகவும் நிதானமாகவும் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் ராஜாவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் விரும்புகிற பிரகாரம் ராஜா வேகமாக வராவிட்டாலும் கழுதைக்குட்டியின் மேல் வருகிறவராகிய ராஜா நிச்சயமாகவும் மெதுவாகவும் வருவார், கட்டாயம் வருவார். கர்த்தருடைய பிள்ளைகள் இதை நினைத்து ஆறுதல் பெற வேண்டும். பரலோகத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ராஜா இப்போது இந்த பூமியில் தம்மையே தாழ்த்தி கழுதைக்குட்டியின் மீது ஏறி வருகிறார். ராஜா வரப்போகிறார். ஆகையினால் சீயோன் குமாரத்தி பயப்பட வேண்டியதில்லை. சீயோன் குமாரத்தியே பயப்படாதே என்று வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சீயோன் ஆர்ப்பரிக்க வேண்டும், சந்தோஷப்பட்டு களிகூற வேண்டும். அதே சமயத்தில் சீயோன் குமாரத்திகள் பயப்படவும் கூடாது.
விசுவாசிகளிடத்தில் பயம் இருக்கக்கூடாது, அவிசுவாசிகளிடத்தில் பயம் இருக்கும். விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் பயம் இருந்தால் அது நம்முடைய ஆவிக்குரிய சந்தோஷத்திற்கு சத்துருக்களாக இருக்கும். இந்த சத்துருக்களை விசுவாசிகள் ஜெயிக்க வேண்டும். பயத்தை ஜெயிக்கும் போது சந்தோஷம் வரும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சந்தோஷம் இல்லை என்றால் நமக்குள் அவிசுவாசமும் பயமும் இருக்கிறது என்று பொருள். இவற்றை ஜெயித்தால்தான் நமக்கு சந்தோஷம் உண்டு. கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசமாய் இருந்து சந்தோஷப்பட்டு களிகூற வேண்டும், பயப்படக்கூடாது. சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதி இருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்கு போவதை சீஷர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் ஏன் கழுதைக்குட்டியின் மேல் ஏறி போகிறார் என்பதை அவர்கள் துவக்கத்தில் அறிந்து கொள்ளவில்லை. அவர் எருசலேமில் கழுதைக்குட்டியின் மேல் ஏறி போனதையும் வேத வாக்கியத்தில் அவரை குறித்து இப்படியே எழுதி இருக்கிறதையும் நினைவு கூறுகிறார்கள். மேலும் தாங்களும் மற்றவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ததையும் இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பின்பு சீஷர்கள் நினைவு கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் துவக்கத்தில் ஆவிக்குரிய ஞானத்தில் சிறந்து விளங்கவில்லை. பல சத்தியங்களை அவர்கள் துவக்கத்தில் அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு கழுதைக்குட்டியின் மீது ஏறி போகும்போது சீஷருடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை சீயோனின் ராஜாவாக காணவில்லை. அவர் சீயோனின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதையும் அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை. வேத வாக்கியம் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் ஏற்ற காலத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. வேத வாக்கியம் நிறைவேறும் போது அதில் சம்பந்தப்பட்ட ஜனங்கள் கூட அந்த சம்பவங்களை வேத வாக்கியத்தின் நிறைவேற்றம் என்று அப்போது புரிந்து கொள்ளவில்லை. ஆரம்பத்தில் அவர்களுடைய ஞானத்தை மறைத்திருந்த மேகம் பின்பு அவர்களை விட்டு நீங்கிய பிறகு அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் உள்ளதாக திறக்கப்பட்ட பிறகு சகலமும் அவர்களுக்கு தெளிவாகவும் பிரத்யட்சமாகவும் தெரிகிறது. இதுவரையிலும் நடைபெற்ற காரியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்களில் எழுதப்பட்ட பிரகாரமாகவே நடைபெற்றிருப்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் துவக்கத்தில் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாகவும் வேத அறிவில் குறைவுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனமானவர்களாகவும் ஆவிக்குரிய சத்தியங்களை அறியாதவர்களாகவும் இருந்தார்கள். அப்போஸ்தலர் பவுல் கூட ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அவர் ஒரு குழந்தையைப் போல இருந்தார். தான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசியதாக பவுல் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் துவக்கத்தில் சத்தியத்தை அறியாதவர்களாக இருந்தாலும் அதன் பின்பு அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பின்பு அவருடைய சீஷர்கள் வேத வாக்கியத்தில் அவரை குறித்து எழுதியிருக்கிறதை அறிந்து கொள்கிறார்கள். அதுவரையிலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்படுகிறார். அவர்களை அபிஷேகிக்கிறார். சீஷர்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்புதான் அவர்களால் ஆவிக்குரிய சத்தியத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட சம்பவங்களையும் வேத வாக்கியத்தில் அவரை குறித்து முன்னறிவிக்கப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்களையும் சீஷர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அப்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரமே தாங்களும் மற்றவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ததை நினைவு கூறுகிறார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் சத்தியங்களை நாம் நினைவு கூர்ந்தால் நடைபெற்ற சம்பவங்களையும் நம்மால் நினைவு கூற முடியும். அதே சமயத்தில் நடைபெற்ற சம்பவங்களை நாம் கவனித்து பார்த்தால் எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு அது உதவியாய் இருக்கும். வேத வாக்கியத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளும் நம்மை சுற்றிலும் நடைபெறும் காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் எல்லாம் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நடைபெறுகிறது என்பதையும் அவருடைய சித்தத்தை மீறி எந்த காரியமும் நடைபெறாது என்பதையும்
நம்மால் புரிந்து கொள்ள முடியும். லாசருவை எழுப்பினார். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலே மரித்து போன லாசருவை மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து அவரை உயிரோடு எழுப்பினார் என்று அங்கு கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லோரும் சாட்சி கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தின் நிமித்தமாக ஜனங்களுக்கு அவர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டாயிற்று. தங்களுடைய அன்பையும் மரியாதையையும் இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பிக்கும் விதமாக ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதமான சம்பவம் ஜனங்களுடைய இருதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. இந்த அற்புதத்தை பற்றிய செய்தி பெத்தானியா ஊரில் இருந்து எருசலேம் நகரம் வரையிலும் பரவிற்று. எல்லோரும் இந்த நற்செய்தியை கேள்விப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக ஊழியத்திற்கு இந்த அற்புத சம்பவம் ஒரு சாட்சியாக இருக்கிறது என்று ஒரு சிலர் நிதானித்து அறிந்து இயேசுவை கிறிஸ்து என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் விசுவாசிக்கிறார்கள். லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின சம்பவத்தை தங்கள் கண்களால் கண்டவர்களிடம் ஜனங்கள் அந்த சம்பவத்தை பற்றி விசாரித்து அறிந்து உறுதி பண்ணி கொள்ளுகிறார்கள். இந்த அற்புதத்தை கண்ணால் கண்டவர்களும் இயேசு கிறிஸ்து லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடே எழுப்பினார் என்று சாட்சி கொடுக்கிறார்கள். இவர்கள் மெய்யாகவே நடைபெற்ற சம்பவத்தை சாட்சியாக அறிவிக்கிறார்கள். இதனால் ஜனங்களுக்கு மத்தியில் இந்த அற்புதத்தை குறித்து மாற்று கருத்து உண்டாகாது. இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அற்புதம் செய்தாரா அல்லது செய்யவில்லையா என்னும் விவாதம் உண்டாகாது. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் ஜனங்களுடைய சாட்சியினால் உறுதி பண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் ஏதோ ஒரு மூலையில் நடைபெற்ற சம்பவம் அல்ல. எல்லோருக்கும் முன்பாகவே ஜனங்கள் பிரத்யட்சமாக பார்க்கும் விதத்தில் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்தார் என்று சாட்சி கொடுத்தவர்கள் மூலமாக கேள்விப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தவர் யாரோ, அவர் எப்படிப்பட்டவரோ என்னும் ஆர்வம் அவர்களுடைய உள்ளத்தில் உண்டாயிற்று. ஆர்வத்தின் மிகுதியினால் இயேசு கிறிஸ்துவை காண்பதற்காக அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் அநேகருடைய உள்ளத்தில் கிரியை நடப்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறவர் என்றும் அவர் தேவனுடைய குமாரன் என்றும் தங்களுடைய இருதயத்தில் உணர்த்தப்படுகிறார்கள். தங்களுடைய மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிந்து தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துவதற்காக அவருக்கு எதிர்கொண்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பிய போது இவர்கள் அந்த அற்புதத்தை தங்கள் கண்களால் கண்டார்கள். தாங்கள் கண்ட சத்தியத்திற்கு இவர்கள் சாட்சி பகர்ந்தார்கள். இவர்களுடைய சாட்சியின் மூலமாக ஏராளமானோர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போவதை பரிசேயரும் பார்க்கிறார்கள். ஓசன்னா என்றும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்றும் ஜனங்கள் ஆர்ப்பரிப்பதையும் பரிசேயர்கள் தங்கள் காதுகளினால் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக தங்களால் ஒன்றும் செய்ய முடியாதோ என்னும் கலக்கம் அவர்கள் உள்ளத்தில் உண்டாயிற்று. தாங்கள் இயேசுவுக்கு விரோதமாக செய்கிறதெல்லாம் வீணாயிற்று என்பதை உணர்ந்து, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா என்று பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி கேட்டுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்களினால் அவரை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பி வந்தாலும்
அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தேவன் தம்முடைய தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றுவார். சத்துருக்களுடைய எதிர்ப்புகளும் இயேசுவுக்கு விரோதமான துன்மார்க்க கிரியைகளும் அதமாகி போகும். பரிசேயர் இதை உணர்ந்து தாங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று ஒருவருக்கொருவர் அறிவித்துக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை எதிர்ப்பதினால் பரிசேயருக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை. தங்களுடைய எதிர்ப்புக்கு ஆதாரமும் இல்லை, அஸ்திவாரமும் இல்லை என்பதை பரிசேயர் உணர்ந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மகிமை நல்ல அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்டிருப்பதையும் அறிக்கை பண்ணுகிறார்கள். இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று என்று பரிசேயர் ஒருவரை ஒருவர் பார்த்து தங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு பரிதாபமாக பேசுகிறார்கள். பிரதான ஆசாரியனாகிய காய்பா தீர்க்க தரிசனம் உரைத்தது போல இப்போது பரிசேயர்கள் உலகமே இயேசுவுக்கு பின் சென்று போயிற்று என்று தீர்க்க தரிசனமாக முன் அறிவிக்கிறார்கள். பரிசேயர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவ்வாறு பேசும்போது அவர்களுடைய உள்ளத்தில் இரண்டு விதமான எண்ணங்கள் தோன்றுகிறது. அவையாவன: இயேசு கிறிஸ்துவை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் பின்னால் அநேகர் போவதினால் நம்முடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அதிகரித்து தீவிரப்படுத்தி இயேசுவை சீக்கிரத்தில் கொலை செய்து விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்ள திரளான ஜனங்கள் போவதை பார்த்து பரிசேயர்கள் திகைக்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் ஏமாற்றமும் சோர்வும் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்களுக்கு தோல்வி உண்டாயிற்று. சமுதாயத்தில் பரிசேயர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லோரும் இவர்களை மதிக்கிறார்கள். இவர்கள் இயேசுவின் மீது பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் ஜனங்கள் இயேசுவை கனப்படுத்தினாலும் அவர்கள் நிச்சயமாகவே பரிசேயரையும் கனப்படுத்துவார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் பின்னால் எல்லா ஜனங்களும் போவதை பரிசேயரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஓசன்னா என்றும் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்றும் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆர்ப்பரிக்கும் போது அந்த ஆர்ப்பரிப்பின் ஆரவாரத்தை பரிசேயர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இஸ்ரவேலில் தங்களுக்கு மாத்திரமே மகிமை உண்டு என்று பரிசேயர் இதுவரையிலும் பெருமையோடு இருந்தார்கள். தங்களுக்கு கிடைக்கும் மகிமைக்கும் பெருமைக்கும் யாரும் பங்காளிகள் அல்ல என்று ஆணவத்தோடு இருந்தார்கள். ஆனால் இப்போதோ ஜனங்கள் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார்கள். ஜனங்களை கட்டுப்படுத்தவும் பரிசேயர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வியாயிற்று. ஆகையினால் தாங்கள் இயேசுவுக்கு விரோதமாக செய்கிறது வீணான வேலை என்பதை தோல்வியோடு அங்கீகரிக்கிறார்கள். பரிசேயரின் உள்ளத்தில் தோல்வியும் வருத்தமும் ஏமாற்றமும் இருந்தாலும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது இன்னும் கோபம் குறையவில்லை. இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சத்துருவாகவே இன்னும் நினைத்து அவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறார்கள். இதுவரையிலும் தாங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வி அடைந்ததினால் இன்னும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு தீவிரமாக செயல்பட்டு இயேசுவை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்று தங்கள் வைராக்கியத்தை உறுதி பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்கள் ஒருமுறை தோல்வி அடைந்தால் அவர்கள் யுத்தத்தை விட்டு ஓடி போய்விட மாட்டார்கள். மறுபடியும் யுத்தம் பண்ண வருவார்கள். இவர்கள் சாத்தானின் பிள்ளைகள். சாத்தானை போலவே திரும்ப திரும்ப வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எதிர்த்து நிற்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சோதனைகளை கண்டு சோர்ந்து போய்விடக் கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய நீதியின் பாதையில் வழிநடத்துகிறார். சத்தியம் ஜெயிக்கும். இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்கள் தாங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு தோல்வியையும் பார்த்து மனம் சோர்ந்து போவார்கள். ஆவிக்குரிய யுத்தத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளுக்கும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவிடம் திரளான ஜனங்கள் போவதை பரிசேயர்கள் கண்டு மிகுந்த வேதனை அடைகிறார்கள். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஆனாலும் பரிசேயர்கள் ஜனங்களுக்காக பயப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடியினால் தங்களுக்கு விரோதமாக எழும்பி தங்களை அழித்து விடுவார்களோ என்று பரிசேயர்கள் பயப்படுகிறார்கள். ஏராளமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்றார்கள். முழு உலகமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்றால் நலமாக இருக்கும். புதிய பூமியில் இந்த வாக்கியம் அப்படியே நிறைவேறும்.